ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள்தானோ என்கின்ற கேள்வி நம் நெஞ்சை துளைந்து எடுக்கிறது. இன்றைக்கும் கூட இக்கட்டான இந்த சூழ்நிலையில் பலர் கேட்கின்றார்கள், நம்பிக்கை அளவிலும் ஒழுக்க நெறி அளவிலும் மக்கள் கடவுளை மறந்ததால் தானோ இத்தனை கேடு நமக்கு வந்துற்றது என்கின்றார்கள். பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறி போகின்றோம். கடந்த சில நாட்களாக நமது திருப்பலியின் முதல் வாசகம் அரசராகமம் 1 மற்றும் 2 நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி சமாரிய அரசாட்சியின், அதாவது வடநாட்டின் துயரமான முடிவை பற்றி பேசுகின்றது. அரசர்கள் 1 மற்றும் 2 நூல் எழுதப்பட்டதன் நோக்கமே ஒரு விதத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நிச்சயமாக அவருடைய கோபாக்கினை உன் மீது இருக்கும், உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுவது போல இருக்கிறது. சாலமோனின் இறப்புக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் 2 பிரிவுகளாக பிரிந்தார்கள். தெற்கிலே யூதேயா, வடக்கிலே சமாரியா என்று 2 பகுதிகளுக்கும் அரசர்கள் இருந்தார்கள். சமாரியாவின் துயரமான முடிவை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. கிமு 721 அசிரியாவிலிருந்து சல்மனேசர் சமாரியாவை முற்றுகையிடுகின்றார். 3 ஆண்டுகள் இந்த முற்றுகை இடையே சல்மனேசர் இறந்து விடுகின்றார். அவருக்கு பிறகு 2 சார்கோன் சமாரியாவை தொடர்ந்து தாக்குகின்றான். இந்த அரசனின் குறிப்பேட்டில் உள்ளபடி 50க்கும் மேற்பட்ட குதிரை தேர்களும் 27,290 யூதர்களும் அகதிகளாக சமாரியாவிலிருந்து அசிரியாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதிக்கரையிலும் மேதியர் நகரிலும் குடியேற்றுகின்றார்கள். இன்னொரு பக்கம் சமாரியாவில் வெளிநாட்டினரை குடியேறச் செய்கிறார்கள். இப்படி அசீரியாவுக்கு அடிமைகளாக இருக்கின்ற நிலை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துற்றது உண்மையாகவே மிகவும் வருத்தத்திற்குரிய செய்திதான். இன்றைய திருப்பாடல் 60 அவர்களுக்கு நிகழ்ந்ததற்கு விளக்கம் போல அமைகின்றது. கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், நொறுக்கிவிட்டீர், சீற்றம் கொண்டீர், நிலத்தை அதிரச் செய்தீர், பிளவு உண்டாகச் செய்தீர், அந்த வெடிப்புகளை சீர்படுத்தும் நிலம் ஆட்டம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விட்டீர் என்றோ என்றெல்லாம் புலம்ப வேண்டியிருக்கிறது. எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் இவர்களுக்கு வந்துற்ற கேட்டிற்கு. அரசியல், பொருளாதார, சமூக காரணங்கள், தனிநபர்களின் கையாலாகாத தனம், சுயநலம், பேராசை. ஆனால் விவிலிய ஆசிரியர் இவர்களுக்கு வந்துற்ற தீங்கை கடவுளின் தண்டனையாக பார்க்கிறார். இறைவன் தான் செய்த உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார். ஆனால் சமாரிய மக்களோ அரசர்களோ கெட்டுப்போனார்கள். சமயம் சார்ந்த காரியங்களிலும் சமூகம் சார்ந்த காரியங்களிலும் அழிவை நோக்கி சென்றார்கள். அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று இன்றைய வாசகம் பட்டியலிட்டு காட்டுகின்றது. ஒரு பக்கம் உண்மையான கடவுளை ஒதுக்கிவிட்டார்கள். செங்கடலை கடக்கச் செய்து பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்ட அந்த ஆண்டவரை மறந்தார்கள். அவர்களுடைய நன்றி கெட்டத்தனம் ஒரு விதத்திலே அவர்களுடைய துன்பத்துக்கு காரணமாக இருக்கின்றது. சிலைகளை வழிபடத் தொடங்கினார்கள். பிற இனத்தாரின் வழிகளை பின்பற்றினார்கள். இன்றைய வாசகத்தில் குறிப்பிடப்படாத இன்னும் சில காரியங்களையும் அவர்கள் செய்கின்றார்கள். They did what was not right. தகாதவற்றை அவர்கள் செய்தார்கள். They did certain things secretly. ரகசியமாக, மறைவாக சில தவறுகளை செய்தார்கள். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஒருபோதும் ஏமாற்ற முடியாதுதானே. அவர்களுக்கு நேர்ந்த தீங்குக்கு அவர்கள்தான் காரணம். ஆண்டவருடைய குற்றம் இல்லை. அவர் பழிவாங்குபவர் அல்ல. இறுக்கமான குறுகிய பாதை பலருக்கு கசக்கிறது.
அகன்ற பாதை அவர்களை கவர்ந்திழுக்கிறது. இன்றைக்கு எது வசதியாக இருக்கிறது என்று பார்க்கிறார்களே தவிர, எது முறையானது, எது சரியானது என்பதை பலர் பார்ப்பதில்லை. முறைகேடான வாழ்க்கை நிலையான மகிழ்ச்சியை ஒருபோதும் தர முடியாது. நிலையற்ற பகட்டானவற்றை மட்டுமே தேடும்போது நமக்கு தீங்கு காத்திருக்கிறது. லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் முறையற்ற புகழ் ஆர்வத்துக்கும் அடிமையாகும்போது நீ ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நற்செய்தி மதிப்பீடுகளை பின்பற்றுவது தளர்த்தப்படும் போது அது எந்த ஒரு சமூகத்துக்கும் நல்லதல்ல. ஆழமற்றவற்றை அழுத்தி பிடித்து கொண்டு ஆண்டவரை அரைகுறையாக பின்பற்றினால் என்ன பயன்? ஆண்டவரின் வழியை பின்பற்றினால் வாழ்வு. அவரை புறக்கணித்து வசதியானவற்றை, கவர்ச்சியானவற்றை மட்டும் தேர்ந்து கொண்டால் நமக்கு அழிவுதான். இன்றைக்கு நாம் வாசிக்கின்றோம், அந்த மக்கள் வீணானவற்றை பின்பற்றி வீணர்களானார்கள். மூலமொழியில் அதை வேறு விதமாகவும் நாம் பார்க்கலாம். வெறுமையை பின்பற்றி அவர்கள் வெறுமையானார்கள் என்று. யாரும் எனக்கு எடுத்து கூறவில்லையே, என்னை திருத்தவில்லையே, என்னை எச்சரிக்கவில்லையே என்று யாரும் இன்றைக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. அன்றைக்கு சமாரியாவில் வாழ்ந்த மக்களுக்கு, தலைவர்களுக்கு ஆண்டவருடைய எச்சரிக்கை இறைவாக்கினர்கள் வழியாக வந்தது. உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள், இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. வணங்கா கழுத்துடையவர்களாய் செய்த தவற்றையே மீண்டும் மீண்டும் செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய பெற்றோர், நண்பர்கள், ஆசிரியர்கள் வழியாக நமக்கும் எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. திருச்சபையின் போதனைகள் எல்லாவற்றைவிட அதிகமாக நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கின்றன. அவர் வார்த்தையின் அடிப்படையில் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் மணல் மீது வீட்டை கட்டிய முட்டாளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் பெரிது நாம் எதிர்கொள்ளப் போகின்ற அழிவு அவருடைய போதனைகளை மறந்ததால். இன்றைய வாசகத்தின் இறுதியிலே வருகின்ற அந்த கடினமான வாக்கியத்தை பாருங்கள். உண்மையாகவே தாங்க முடியவில்லை. மனமாற்றத்துக்கு அழைத்த இறைவனின் குரலை கேட்காமல் மீண்டும் மீண்டும் பாவத்திலேயே நிலைத்திருந்த அவர்கள் மீது அவர் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காகவும், நம்முடைய குடும்பத்தாரின் பாவங்களுக்காகவும், இந்த சமூகத்தின் அனைத்து பாவங்களுக்காகவும் கண்ணீர் விட்டு ஆண்டவரின் மன்னிப்பை வேண்டுவோம். இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவி கூறுவதையே நம்முடைய ஜெபமாக்குவோம். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே, எங்களுக்கு மீண்டும் வாழ்வு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். ஆண்டவரின் இரக்கத்தை வேண்டுவோம். ஆமென்.